ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ஏற்ற ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு பச்சை மிளகா, தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, நீல வாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது இது கூடவே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது இது கூடவே 1/4 கப் பச்சை பட்டாணி, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், 10-15 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சுங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறாங்க. 300 ml இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போது 200 கிராம் சேமியா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சேமியா புலாவ் நல்லா ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த சேமியா புலாவை குழந்தைங்களுக்கு வெறும்னே சேமியா வச்சு உப்புமா செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி புலாவாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த சேமியா புலாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.